ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபிஎஸ் கிச்சன். நம்ம கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, தள்ளுக்கடை வெங்காய கட் சட்னி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கிற ஒரு அருமையான சட்னி. நீங்கள் தக்காளி கையில் இல்லாத நேரத்தில் ஒரு ஒரு வெங்காயம் மட்டும் இருக்குது, என்ன பண்ணலாம்னு ஆலோசிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சட்னி ரெடி பண்ணலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, இந்த மாதிரி ஆப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட இட்லி அல்லது சுட சுட இது மாதிரி ஆப்பம் வச்சு அதுக்கு மேலே விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துட்டுருக்குறோம், அது தெரியும் உங்களுக்கு. வாங்க இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டும் சேர்க்குறதா இருந்தாலும் ஓகே. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஞ்ச மிளகான்னா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி காஞ்ச மிளகாய் தான் என்ன சேர்த்துருக்குறேன், அதனால் ஒரு 5 சேர்த்துருக்குறேன். நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதா மிளகாய் ஒரு 2 சேர்த்து அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி வந்து பொடி சேர்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம், கலர் கம்மியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக இப்போ அரைச்சாச்சு. ஓகே, நம்ம சட்னி இப்போ இருக்கட்டும். இதை வந்து நல்ல ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வானலி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை வந்து தாளிச்சிக்கலாம். பட் நான் எதுவும் தாளிக்கலை, சும்மா அப்படியே சட்னியாக கொட்டிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்து நல்லா இதை வந்து ஃபஸ்ட்டு அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம். சேர்க்காமல் நல்லா வந்து கொஞ்சம் இது ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தோசை மாவு எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். தோசை மாவு சேர்க்கும்போது நல்லா கெட்டி கொடுக்கும். ஸோ தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 கப் அளவு தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சட்னி தான், அதனால் தண்ணி நல்லா தாராளமாக நம்ம தேவைக்கு அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை இப்போ பார்த்தீங்கன்னா தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமாக சட்னி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா ஓரளவு சட்னி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி தேவை அப்படின்னா இந்த நேரத்தில் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான நம்ம சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது கலருக்காக தான், இந்த காஷ்மீரி சில்லி சேர்த்ததுனால தான் இந்த கலர் வந்திருக்கு. நீங்கள் கலர் கம்மியாக இருந்தாலும் ஓகே, டேஸ்ட்டு ஒரு குறவும் இருக்காது. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, இந்த மாதிரி ஊத்தாப்பம், இந்த மாதிரி ஆப்பத்துக்கெல்லாம் சுட சுட நம்ம விட்டு சாப்பிட்டோன்னா அப்படியே சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். குறைவான பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.